நீங்க கொண்டாடுறீங்களே, அதாவது வந்து தளபதி யாரு தாவேகா தலைவர் தளபதி விஜய் இருக்காரு, அவர் இதே மாதிரியான விஷயத்தை எனக்கு பண்ணார். விஜய் என்ற ஒரு நடிகர், அதாவது நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா இந்த 4 படமும் அவங்க தகப்பனாரே எஸ் ஏ சந்திரசேகரே தயாரிக்கிறாரு, எஸ் ஏ சந்திரசேகரே இயக்கம் பண்றாரு. 5வது அவரை நம்பி வெளிப்ப தயாரிப்பாளர்கள் யாருமே போல, யாருமே புக் பண்ணல. யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு கதவை திறந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. யார்? அப்பா, அம்மா, மகன் 3 பேரும் வாசல்லே உட்காந்து காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? எந்த தயாரிப்பாளராவது வந்து நம்மளை புக் பண்ணிட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் அவர்கிட்ட ஒரு அப்ரோச், ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் போகிறோம். ஒரு படம் உங்கள் பையனை வச்சு எடுக்கிறோம், என்ன ஓகேவான்னு கேட்கும்போது, அதாவது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீடு தேடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் எப்போ புக் பண்ணுறீங்க, எப்போ அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, எப்போ ப்ராஜெக்ட் பண்ணுங்க, எஸ்ஏசியும் சோபாமாவும். நான் தான் சொல்கிறேன்ல, வீடு தேடி வந்து தொல்லை கொடுக்குறாங்க, நச்சு கொடுக்குறாங்க. எப்போ கொடுப்பீங்க, எப்போ அட்வான்ஸ் கொடுப்பீங்க, எப்போ ஆரம்பிக்கீங்க, அண்ணே பண்ணுங்கண்ணே பண்ணுங்கண்ணே. அண்ணே ஆஸ்கார் மூவிஸ் மாதிரி, நல்லா கேட்டுங்க, ஆஸ்கார் மூவிஸ் மாதிரி ஒரு பெரிய பேனர் நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா எனக்கு பெரிய மரியாதைண்ணே, எனக்கு பெரிய பெருமைண்ணே, பையனை வச்சு எப்பண்ணே எடுக்க போறீங்க, எப்பண்ணே எடுக்க போறீங்க, எப்பண்ணே எடுக்க போறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறாங்க.